திங்கட்கிழமை நடைபெறவுள்ள விசேட நாடாளுமன்ற அமர்வு. யாழில் போலீஸ் உத்தியோகத்தருக்கு இடமாற்றம். வடக்கில் காணிகள் விடுவிப்பின் போது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படக்கூடாது. பொன்சேகா. கடலுக்கு சென்றவர் சடலமாக மீட்பு. 9 வயது சிறுமிக்கு தாயின் காதலனால் நேர்ந்த துயரம். கல்குளம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 5 கைது. ஜூலை 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை வெளியான அறிவிப்பு. அரசியலில் இருந்து முற்றாக ஓய்வு பெறும் முன்னாள் அமைச்சர். சாதாரண தர பரீட்சை பெறுபவருக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நற்செய்தி. இஸ்ரேல் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரான் படைத்தளபதிகளின் இறுதிச் சடங்கு. பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கனடாவில் இருந்து இலங்கைக்கு வந்த பொதியை பரிசோதித்த அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி. இனவெறியாளர்களின் வரலாற்று சான்று செம்மணி மனித புதைக்குழி. கொதித்தெழும் சீமான். எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட நாடாளுமன்ற அமர்வு ஒன்று இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் ஹரணி அமரசூரிய குறித்த நாடாளுமன்ற அமர்விற்கான அழைப்பை விடுத்துள்ளார். எனினும் அன்றைய தினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற செயற்பாடுகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. அதே நேரம் குறித்த விசேட நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமை புரிந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவினால் இந்த இடமாற்றமானது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவருக்கு இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பான செய்திகள் அண்மை காலமாக வெளிவந்த நிலையில் அவர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலிருந்து வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வடக்கில் படைமுகாம் அகற்றல் மற்றும் காணிகள் விடுவிப்பின் போது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையிலேயே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போது வடக்கு கிழக்கு காணி விடுவிப்பு சம்பந்தமாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் மனோநிலையில் வாழும் சிலரும் இருக்கவே செய்கின்றனர். விடுதலை புலிகளின் நிகழ்ச்சி நிரல் குறித்து கனவு காணும் தரப்பினரும் உள்ளனர். அனைத்து மக்களும் அல்லர். 7000 முதல் 8000 வரையிலானோர் அவ்வாறு இருக்கலாம். அதேபோல் விடுதலை புலிகளை ஆசீர்வதித்த அரசியல்வாதிகளும் உள்ளனர். விடுதலை புலிகளை மீள் எழுச்சி பெற வைப்பதற்கு முற்படும் டயஸ்போராக்கள் குழுவும் உள்ளது. இப்படியான அச்சுறுத்தல் இருப்பதால் போர் மூண்ட பிறகு முகாம்கள் அமைப்பது பற்றி சிந்திக்காமல் தூரநோக்கு சிந்தனை அடிப்படையிலேயே முடிவுகள் எடுக்கப்படும். பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் முகாம்கள் இருக்க வேண்டும். அதற்காக போர்க்காலத்தில் இருந்தது போல அல்ல. பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் நகர்வுகள் இடம்பெற வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பை பலவீனப்படுத்தினால் அது யாழ் மக்களுக்குத்தான் சரியில்லை. அங்கு ஆவாங்கென்ற பாதாள குழு ஒன்று இருந்தது. கேரள கஞ்சாக்கள் வருகின்றன. வீதி தடைகளை நீக்கினால் தெற்கில் உள்ள பாதாள குழுக்கள் வடக்குக்கு சென்று ஒழியக்கூடும். எனவே பாதுகாப்பு நெறிமுறைகள் அவசியம். சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் நிலை இங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு பகுதியில் கட்டுமரத்தில் கடற்றொழிலுக்கு சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் ஆனதாஸ் என்கின்ற 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, நேற்று முன்தினம் அதிகாலையில் குறித்த நபர் கட்டுமரத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளார். வழமையாக காலை 9 மணியளவில் கரை திரும்பும் குறித்த கடற்றொழிலாளி அன்று கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் படகில் தேடி சென்ற வேளை ஆளின்றி கட்டுமரம் கடலில் மிதந்து வந்துள்ளது. இதனை அவதானித்த கடற்றொழிலாளர்கள் கடல் அட்டை தொழிலில் ஈடுபடும் படகு மோதியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கட்டுமரத்தை கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் 2 நாட்கள் சுழியோடிகள் உதவியுடன் காணாமல் போன மணல்காடு கடற்தொழிலாளியை பல படகுகளில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். 2 நாளும் சடலம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இன்று காலை சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் வானத்தவில்லு பிரதேசத்தில் 9 வயது சிறுமியை 2 வருடங்களாக தொடர்ந்து தகாத உறவுக்கு உட்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் 30 வயதுடையவராகும். அவர் ரயில் ஓட்டுநராக பணியாற்றுவதாக தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் சிறுமியின் தாயின் திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட காதல் என்பது விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் வீட்டில் வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்த போதும் வீட்டில் இல்லாத போதும் சந்தேக நபர் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக சிறுமி போலீஸ் விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் முதலில் தன்னை துஷ்பிரயோகம் செய்த திகதிகள் குறித்து தனக்கு தெளிவாக
தெளிவான நினைவில் இல்லை எனவும் 2023ஆம் ஆண்டு முதல் தன்னை துஷ்பிரயோகம் செய்து வருவதாக சிறுமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார மருத்துவமனையில் நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் கல்குளம் அருகே நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட குறித்த துப்பாக்கி பிரயோகம் காரணமாக மிகுந்தலை சியம்பலா ஹஸ்வவ பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய வாலிபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் பேரில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சகல பயணிகள் பேருந்துகளின் சாரதிகளுக்கு மாசன பட்டிகள் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து சபையின் தலைவர் PS சந்திரபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் சர்வதேச தரம் வாய்ந்த நடைமுறைகளுக்கு அமைய போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முயற்சி எனவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பக்கீர் மாக்கர் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து முற்றாக ஒதுங்கி ஓய்வு பெற உள்ளதாக அறிவித்துள்ளார். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் களுத்துறை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த இம்தியாஸ் பக்கீர் மாக்கர் கடந்த 2010ஆம் ஆண்டளவில் அரசியல் செயற்பாடுகளை விட்டு ஒதுங்கிக் கொண்டிருந்தார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் தனியாக பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தியை ஆரம்பித்த போது சுமார் 9 வருடங்களின் பின்னர் இம்தியாஸ் பக்கீர் மாக்கர் மீண்டும் அரசியல் களத்துக்கு திரும்பி அதில் இணைந்து கொண்டார். அவருக்கு அக்கட்சியின் தவிசாளர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் போக்கில் அதிருப்தி கொண்ட இம்தியாஸ் பக்கீர் மாக்கர் அண்மையில் கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். தற்போது கட்சி அரசியல் செயற்பாடுகளில் இருந்து முற்றாக ஒதுங்கிக் கொள்வதாக அவர் அறிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் எந்தவொரு கட்சியுடனும் இணைந்து செயற்பட போவதில்லை என்றும் அவர் அறிவித்துள்ளார். அதற்கு பதிலாக சமூக சேவை விடயங்களில் நாட்டம் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு காப்போது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஜூலை 3வது வாரத்தில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இளையனுக்கு இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் என்று சமூக ஊடகங்களில் சமீபத்திய நாட்களில் பரவி வரும் பல்வேறு செய்திகள் தவறானவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரையிலும் நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அண்மையில் அறிவித்திருந்தது. அதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 26 முதல் ஜூலை 21ஆம் தேதி வரை நிகழ்நிலையிலும் கோரப்படும் என்றும் திணைக்களம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடனான 12 நாள் மோதலின் போது கொல்லப்பட்ட ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் உட்பட சுமார் 60 பேருக்கு ஈரானில் இன்று அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெறுகிறது. இறந்த தளபதிகளின் உருவப்படங்களை தாங்கிய ஈரானிய கொடியால் மூடப்பட்ட சவப்பெட்டிகள் தெஹ்ரானின் எங்கலோப் சதுக்கத்திற்கு அருகில் கலந்து கொண்ட மக்களால் சூழப்பட்டன. கருப்பு உடை அணிந்த ஏராளமானவர்கள் கோஷங்களை எழுப்பினர், ஈரானிய கொடிகளை அசைத்தனர் மற்றும் கொல்லப்பட்டவர்களின் உருவப்படங்களை ஏந்தி சென்றனர். நிகழ்வுக்கு முன்னதாக மக்கள் பங்கேற்குமாறு ஊடகங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது. அதிகாரிகள் இலவச பேருந்து மற்றும் தொடருந்து பயணங்களை வழங்கினர். அரசு அலுவலகங்கள் இன்றைய தினம் மூடப்பட்டிருந்தன. ஈரானில் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த முகமது பகேரி அடக்கம் செய்யப்பட்டவர்களில் ஒருவர். இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட அவரது மனைவி மற்றும் மகளுடன் பகேரி அடக்கம் செய்யப்படுவார். மொத்தத்தில் ஈரானில் 627 பேர் கொல்லப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலில் 28 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். சனிக்கிழமை இறுதி சடங்கில் இஸ்லாமிய புரட்சிகர படைகளின் தலைமை தளபதி ஹொசைன் சலாமி, தெஹ்ரானில் உள்ள ஆசாத் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்த முகமது மெக்தி தெஹ்ரான்சி போன்ற பல அணு விஞ்ஞானிகளும் அடங்குவர். கனடாவில் இருந்து அனுப்பப்பட்ட சுமார் 50 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பொதியை இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மீட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஸ்பீக்கரில் மிகவும் நுட்பமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அரோகொட தெரிவித்துள்ளார். அதிவேக கூரியர் சேவை மூலம் நாட்டுக்கு வந்த போதைப்பொருள் அடங்கிய ஸ்பீக்கரில் எந்த ஒரு உரிமையாளரின் பெயரும் பதிவு செய்யப்படவில்லை என சுங்க பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகத்தின் பேரில் ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஸ்பீக்கரை பெற்றது. நீண்ட காலமாக இதனை பெற்றுக் கொள்ள ஒருவரும் முன்வராத நிலையில் கடந்த 25ஆம் தேதி சுங்க அதிகாரிகளால் அது பரிசோதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பீக்கரை திறந்து பரிசோதித்த போது உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் அடங்கிய 17 பாக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அத்துடன் 864 கிராம் குஸ் மற்றும் 4014 கிராம் ஹசிஸ் அடங்கிய 9 பாக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மேலும் விசாரணைக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
செம்மணி மருத புதைக்குழி சிங்கள இனவெறியர்களின் தமிழின அழிப்புக்கான மற்றொரு வரலாற்று சான்று என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈழ தாயகத்தின் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இடுகாடு அருகே அண்மையில் குழந்தை உட்பட தமிழர்களின் எலும்பு குவியல்கள் கண்டறியப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவலியையும் தருகிறது. செம்மணி மருத புதைக்குழிகள் என்பது இனவெறி இலங்கை அரசு மேற்கொண்ட கடலளவு தமிழ் இனப்படுகொலைகளில் ஒரு சிறு துளி மட்டுமே. செம்மணி போன்ற ஏராளமான மருத புதைக்குழிகள் ஈழ தாயகம் முழுவதும் விரவி கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் தோண்டி எடுத்து முழுமையாக விசாரித்தால் கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் எத்தனை பெரிய இனப்படுகொலையை தமிழர்கள் மீது இனவெறி இலங்கை அரசு நிகழ்த்தி வருகிறது என்பதை உலக மானுட சமூகம் அறிய முடியும். தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகள் போட்டு 2009 2 லட்சம் தமிழ் மக்களை தம்மால் நேரடியாக இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கான சுதந்திரமான நீதி விசாரணையை நடைபெற விடாமல் முற்றுமுழுதாக முடக்கியுள்ள இனவெறி இலங்கை அரசு எவ்வித குற்றச்சாட்டுமின்றி, எவ்வித விசாரணையுமின்றி, எவ்வித காரணங்களுமின்றி, எவ்வித ஆதாரங்களுமின்றி பல்வேறு காலகட்டங்களில் மறைமுகமாக கொன்று புதைக்கப்பட்ட பல்லாயிரம் தமிழர்கள் குறித்தும் அப்படுகொலை நிகழ்த்தியவர்கள் குறித்தும் முறையான நீதி விசாரணைக்கு ஒருபோதும் அனுமதியோ ஒத்துழைப்போ வழங்கப் போவதில்லை. ஆகவே செம்மணி உட்பட ஈழ தாயகத்தில் மறைக்கப்பட்டுள்ள அனைத்து மனித புதைக்குழிகள் குறித்து பன்னாட்டு சுதந்திர விசாரணை நடத்த தேவையான பொறிமுறையை உருவாக்கி புதைக்குழிகளை ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் இனப்படுகொலை குறித்த விசாரணையை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்று ஐநா அவையின் மனித உரிமை ஆணையகத்தை வலியுறுத்துகிறேன். அதன் மூலம் மட்டுமே இலங்கை அரசின் சிங்கள இனவெறி எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்துள்ளது என்பதையும் 2009 ஆண்டுக்கு முன்பே தொடர்ச்சியாக மிக கொடூரமாக ஈவு இரக்கமின்றி தமிழர்கள் இலங்கை ஆட்சியாளர்களால் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இதனை உலக நாடுகள் அறிந்து கொள்வதற்கான மறக்க முடியாத வரலாற்று சான்றாக அவை அமையும். தமிழர்களுக்கான தனித்த இறையாண்மை கொண்ட தமிழீழ தாயகம் அமைவது ஒன்றே நிலைத்த சரியான தீர்வாக இருக்க முடியும் என்பதை உலகம் உணர்ந்து கொள்ளவும் ஆதரவளிக்கவும் செம்மணி புதைக்குழிகள் குறித்த விசாரணை மிக முக்கிய தொடக்க புள்ளியாக அமையும் என்பதையும் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். மனித புதைக்குழிகள் குறித்து சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை நடத்த கோரி ஈழ தமிழ் சொந்தங்கள் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். ஈழத்தாயகத்தில் நடைபெறும் நீதிக்கான தொடர் போராட்டங்களுக்கு ஆதரவாக உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரும் உணர்வுபூர்வமாக இணைந்து நிற்கின்றோம். எங்களை கொன்று மண்ணில் புதைத்தாய், எங்கள் மண்ணை கொண்டு போய் எங்கே புதைத்தாய் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.